மகா என்ற பெண் ஒரு குடியிருப்பு காலனியில் வீட்டு வேலை செய்து தனது வாழ்க்கையை நடத்தி வந்தார். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவரது மனம் எப்போதும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தால் நிறைந்திருந்தது. யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் தன்னால் முடிந்தவரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிக்கரம் நீட்டுவார். அதனால் அந்த காலனியில் உள்ள அனைவரிடமும் மகாவிற்கு தனி மரியாதையும் அன்பும் இருந்தது. நல்ல எண்ணங்களும் நேர்மறையான மனநிலையும் கொண்ட மகா எப்போதும் இனிமையாக பேசுவார். மற்றவர்களின் துயரங்களை கேட்டு ஆறுதல் கூறுவதிலும் சண்டை அல்லது மனக்கசப்புகளை சமாதானப்படுத்துவதிலும் அவர் முன்வருவார். நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்த அவர் தன்னைச் சுற்றியிருந்தவர்களுக்கும் நல்ல சிந்தனைகளையும் நம்பிக்கையையும் விதைத்து வந்தார். அவரது அன்பான குணமும் அமைதியான அணுகுமுறையும் காரணமாக அந்த காலனியில் உள்ள பலரின் மனதில் மகாவிற்கு ஒரு தனி இடம் உருவானது. வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் முகத்தில் புன்னகையையும் மனதில் கருணையையும் இழக்காமல் வாழ்ந்த மகா பலருக்கும் ஒரு நல்ல மனிதராகவும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் திகழ்ந்தார். மகா வேலை செய்து வந்த வீடுகளில் ஒன்றில் வசித்த குடும்பம் வேறு ஒரு காலனிக்கு குடிபெயர முடிவு செய்தது. பல ஆண்டுகளாக அவர்களுடன் பழகியிருந்த மகாவுக்கு அந்த வீட்டினர் குடும்ப உறுப்பினர்களைப் போலவே நெருக்கமாக இருந்தனர். அவர்கள் வீட்டை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளில் பிஸியாக இருந்தபோது எதையும் கேட்காமல் உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் மகாவும் அவர்களுடன் சேர்ந்தார். வீட்டுப் பொருட்களை ஒழுங்குபடுத்துவது முதல் பெட்டிகளில் பொருட்களை அடுக்குவது வரை தன்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் மகா மனமுவந்து செய்தார். எந்த வேலை சிறியது பெரியது என்று பார்க்காமல் அனைவரும் சிரமப்படாமல் இருக்க வேண்டும் என்பதையே அவர் முக்கியமாக கருதினார். அவருடைய அக்கறையையும் உதவும் மனப்பான்மையையும் பார்த்த அந்த வீட்டினர் மனதார நெகிழ்ந்தனர். புதிய காலனிக்கு குடிபெயர்ந்த பிறகும் அனைத்தும் சீராக அமைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் மகா தொடர்ந்து உதவி செய்து வந்தார். மற்றவர்களின் மகிழ்ச்சியிலும் நிம்மதியிலும் தனது மகிழ்ச்சியை காணும் அந்த எளிய பெண்ணின் அன்பும் மனிதநேயமும் அவரைச் சந்தித்த அனைவரின் மனதிலும் மறக்க முடியாத இடத்தை பெற்று தந்தது. புதிய வீட்டில் பொருட்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தபோது அனுராதா அணிந்திருந்த தங்கச் சங்கிலி காணாமல் போயிருப்பதை கவனித்தார். முதலில் அது எங்காவது வைத்திருப்பேன் என்று நினைத்த அவர் சிறிது நேரம் அமைதியாக தேடினார். ஆனால் எவ்வளவு தேடியும் அது கிடைக்காததால் அவரது மனதில் பதற்றமும் கவலையும் அதிகரிக்கத் தொடங்கியது. வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் திறந்து வைக்கப்பட்டிருந்த பெட்டிகளிலும் அலமாரிகளிலும் அனுராதா மீண்டும் மீண்டும் தேடி பார்த்தார். வீட்டில் இருந்தவர்களும் அவருடன் சேர்ந்து பல இடங்களில் தேடினர். ஆனால் பல மணி நேர முயற்சிக்குப் பிறகும் அந்தச் சங்கிலி எங்கே போனது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அனுராதாவின் மனம் மேலும் கலக்கமடைந்தது. வீடு மாற்றும் அவசரத்திலும் பொருட்களை ஒழுங்குபடுத்தும் பரபரப்பிலும் அந்தச் சங்கிலி எங்கே தவறவிட்டது என்றே அவருக்கு புரியவில்லை. பல ஆண்டுகளாக அன்புடன் பாதுகாத்து வந்த அந்த நகை காணாமல் போனதால் அவர் மிகவும் கவலையடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக அமர்ந்து கொண்டார். அன்று வழக்கம்போல் மகா அனுராதாவின் வீட்டிற்கு வந்தார். மனதில் பெரும் கவலையுடன் இருந்த அனுராதா காணாமல் போன தனது தங்கச் சங்கிலியை பற்றி மகாவிடம் கேட்டார். அந்த கேள்வியை கேட்டவுடன் மகா ஒரு கணம் அதிர்ச்சியடைந்தார். தன்னிடம் இப்படிப்பட்ட சந்தேகம் எழுந்ததே அவருக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. கண்களில் கண்ணீர் பெருகியபடி அம்மா, அந்தச் சங்கிலியை நான் பார்த்ததே இல்லை. அது காணாமல் போனது பற்றியும் எனக்கு எதுவும் தெரியாது என்று மகா நடுங்கும் குரலில் கூறினார். பல ஆண்டுகளாக நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் வேலை செய்து வந்த தன்மீது இப்படி ஒரு கேள்வி எழுந்தது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தனது உண்மையை புரிய வைக்க அவர் மிகவும் வருத்தத்துடன் பேசினார். மகாவின் கண்ணீரையும் அவரது வேதனையையும் பார்த்த அனுராதாவும் அமைதியாக நின்றார். வீட்டின் பரபரப்பிலும் சங்கிலி கிடைக்காத கவலையிலும் மனழுத்தத்தில் இருந்த அவர் மகாவின் பதிலை கேட்டபின் மேலும் எதுவும் பேசாமல் யோசனையில் ஆழ்ந்தார்.
அந்த வீட்டின் சூழல் முழுவதும் ஒரு அமைதியும் சொல்ல முடியாத மனக்கசப்பும் நிறைந்திருந்தது. கண்களில் கண்ணீருடன் நின்ற மகா, அம்மா, நான் நாளைக்கு வேலைக்கு வருகிறேன் என்று மெதுவாகச் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். மனம் முழுவதும் வேதனையால் நிறைந்திருந்தது. பல ஆண்டுகளாக நேர்மையாக வாழ்ந்த தன்னிடம் இப்படிப்பட்ட சந்தேகம் எழுந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அமைதியாக வீட்டை நோக்கி நடந்து சென்றார். வழியில் எதிரே வந்த ஒரு பெண்மணி, என்ன மகா, அனுராதா வீட்டிலிருந்து தங்கச்சங்கிலியை எடுத்துட்டியா? அதனால்தான் அங்க இவ்வளவு பரபரப்பாம் என்று சொல்றாங்க என்று கேட்டார். அந்த கேள்வியை கேட்ட மகா அதிர்ச்சியடைந்து, அக்கா, நான் அப்படிப்பட்டவள் இல்ல. அந்தச் சங்கிலியை நான் பார்த்ததே இல்லை என்று கண்ணீர் கலந்த குரலில் கூறினார். சிறிது தூரம் சென்றபோது மற்றொரு பெண்மணி, மகா, நீ வீட்டில் வேலை பார்த்த இடத்திலேயே திருட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டியா? உன்னை நல்லவள்னு நினைச்சோம் என்று வேதனையூட்டும் வார்த்தைகளை கூறினார். அதை கேட்ட மகா, நான் எதையும் திருடலம்மா, என்னை நம்புங்க என்று வருத்தத்துடன் பதிலளித்தார். அதற்கு பிறகு சந்தித்த மூன்றாவது பெண்மணி, இப்படி ஒரு விஷயம் உன்னால நடக்கும் என்று யாரும் நினைக்கல. உண்மையிலேயே நீ அந்தச் சங்கிலியை எடுத்தாயா என்று சந்தேகத்துடன் கேட்டார். மகா கண்ணீரை துடைத்துக்கொண்டு, என் மனசாட்சிக்கு தெரியும் அம்மா, நான் எந்த தவறும் செய்யல என்று பதிலளித்தார். இன்னும் சிறிது தூரம் சென்றபோது நான்காவது பெண்மணி அவரை நிறுத்தி, எல்லாரும் உன்னை பற்றித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எடுத்திருந்தா கொடுத்துடு மகா, இல்லனா இந்த பழி உன்னை விடாது என்று கூறினார். அந்த வார்த்தைகள் மகாவின் மனதை மேலும் காயப்படுத்தின. நான் செய்யாத தவறுக்கு எப்படி பதில் சொல்வது என்று அவர் வேதனையுடன் கூறினார். ஒரே நாளில் வழியில் சந்தித்த 4 பேரும் தன்னை ஒரே மாதிரியாக சந்தேகக் கண்களால் பார்த்தது மகாவை மிகவும் உடைத்தது. ஆனால் தனது உண்மையின் மீது இருந்த நம்பிக்கையை மட்டும் அவர் இழக்கவில்லை. கண்ணீரை துடைத்துக்கொண்டு எதையும் பேசாமல் அமைதியாக தனது வீட்டை நோக்கி நடந்தார். அந்த மாலை பயணம் அவரது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வேதனையான நினைவாக மாறியது. அன்று மாலை இன்னும் மனக்குழப்பத்திலேயே இருந்த அனுராதா தனது கணவர் அடுக்கி வைத்திருந்த சூட்கேஸ்களை ஒவ்வொன்றாக திறந்து பொருட்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு சிறிய பையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த தனது தங்கச் சங்கிலியை பார்த்ததும் அவர் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவசரத்தில் அதை அவரது கணவர் பாதுகாப்பாக வைத்திருந்தது அப்போதுதான் அவருக்கு புரிந்தது. காணாமல் போய்விட்டதாக நினைத்து எவ்வளவோ தேடிய அந்தச் சங்கிலி எந்த சேதமும் இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பதை பார்த்த அனுராதாவுக்கு நிம்மதி ஏற்பட்டாலும் உடனே அவரது மனம் குற்ற உணர்வால் நிறைந்தது. எந்த தவறும் செய்யாத மகாவிடம் அவசரத்திலும் பதற்றத்திலும் அந்தச் சங்கிலியை பற்றி கேட்டது நினைவுக்கு வந்தது. மகாவின் கலங்கிய முகமும் கண்ணீருடன் பேசிய வார்த்தைகளும் அவரது மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. எவ்வளவு நல்ல மனம் கொண்டவள், அவளை நான் எவ்வளவு காயப்படுத்திவிட்டேன் என்று நினைத்த அனுராதா மிகவும் வருந்தினார். உண்மையை அறியாமல் எழுந்த சந்தேகம் ஒரு அப்பாவி மனிதரின் மனதை எவ்வளவு ஆழமாக காயப்படுத்தியிருக்கும் என்பதை உணர்ந்த அவர் மறுநாள் காலையிலேயே மகாவை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மனதில் உறுதியாக முடிவு செய்தார். மறுநாள் காலை மனம் முழுவதும் வருத்தத்துடன் இருந்த அனுராதா மகாவை நேரில் சந்தித்தார். மகா, நேற்று நான் உன்னிடம் அப்படி கேட்டது தவறு. என்னை மன்னித்துவிடு. வீட்டில் வேலைக்கும் நீ வழக்கம் போல வரவேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கூறினார். அனுராதாவின் குரலில் இருந்த உண்மையான வருத்தத்தை மகா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். சிறிய புன்னகையுடன், மகா, அம்மா, நீங்கள் என்னிடம் கேட்டது என்னை வருத்தப்படுத்தவில்லை. ஆனால் வீட்டிலிருந்து என் வீட்டுக்கு போகும் வழியில் 4 பேரு 4 விதமா என்னை கேட்டாங்க. ஒருவர், சங்கிலியே எடுத்துட்டியா என்றார். இன்னொருவர், திருட ஆரம்பிச்சுட்டியா என்றார். இன்னொருவர், உன்னை நல்லவள்னு நினைச்சோம், இப்படிச் செய்வியா என்றார். கடைசியாக ஒருவர், எடுத்திருந்தா திருப்பிக் கொடுத்துடு என்றார் என்று கண்ணீர் கலந்த குரலில் கூறினார்.
என்ன நடந்தது என்று முழுமையாகத் தெரியாமலேயே ஏன் இந்த விஷயத்தை காலனியில் எல்லோரிடமும் சொல்ல வேண்டியிருந்தது அம்மா என்று மகா அமைதியாக கேட்டார். அந்த கேள்வியை கேட்ட அனுராதாவின் தலை தாழ்ந்தது. தன்னுடைய பதற்றமும் அவசரமும் ஒரு அப்பாவி மனிதரின் கண்ணியத்தை காயப்படுத்தியதை நினைத்து அவர் மிகவும் வேதனைப்பட்டார். மகா, நான் செய்தது மிகப்பெரிய தவறு. உன்னிடம் மன்னிப்பு கேட்டதுபோல் அதற்காகவும் என்னை மன்னித்துவிடு என்று அனுராதா கண்கலங்கியபடி கூறினார். ஆனால் மகா அமைதியாக, அம்மா, நான் உங்களை மனதில் வைத்து கோபப்படவில்லை. ஆனாலும் இனிமேல் நான் வேறு ஒரு காலனியில் வேலை பார்க்க முடிவு செய்திருக்கிறேன் என்றார். பின்னர் ஒரு மெல்லிய சிரிப்புடன், பல வருடங்களாக உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்ததற்காக நீங்கள் எனக்கு கொடுத்த நல்ல பரிசு இதுதான். நான் செய்யாத தவறுக்கு என்னை பற்றி 4 பேரிடம் பேசப்படுவது எப்படி இருக்கும் என்று வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது. பரவாயில்லை அம்மா, சில காயங்கள் ஆறிவிடும், ஆனால் சில வார்த்தைகள் மட்டும் மனதில் நீண்ட நாட்கள் தங்கிவிடும் என்று கூறிவிட்டு மகா அமைதியாக அங்கிருந்து நடந்து சென்றார். அனுராதா மட்டும் தனது தவறின் பாரத்துடன் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். ஒரு தவறான சந்தேகம் மறைந்து போகலாம், ஆனால் அதனால் உடைந்த நம்பிக்கையும் மனதில் பதிந்த காயங்களும் எளிதில் மறைவதில்லை.